வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு நேற்று இன்று நாளை. இன்னைக்கு நம்ம வீடியோல சூப்பரான ஒரு குழம்பு ரெசிபி தான் பண்ண போறோம். இந்த குழம்பு சாதத்தை சாப்பிட்டா போதுங்க, நல்லா கும்முன்னு ஆயிடும். இதுல சேர்க்கிற பருப்புருண்டை பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பயங்கர ஃபில்லிங்கா இருக்கும். இந்த பருப்புருண்டையில இன்னைக்கு நம்ம வாழைப்பூ சேர்த்து வாழைப்பூ பருப்புருண்டை குழம்பு தாங்க பண்ண போறோம். இந்த குழம்பு நான் எப்படி பண்ணங்கிறது பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைமா வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ரெசிபி பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க. நல்லா சுட சுட சாதத்துல கொஞ்சம் குழம்பு, ஒரு 2-3 உருண்டையை போட்டு பிசைஞ்சு சாப்பிடும்போது டேஸ்ட் வேற லெவல்ல இருக்கும். தொடுக்கிறதுக்கு ஒரு காய் இருந்தா போதும். உருண்டையை தொட்டே கூட சாப்பிடலாங்க. பட் ஹோல்சம் மீல் ஆக்கணும்னா அதுல கட்டாயம் ஒரு வெஜிடபிள் வேணும். இந்த குழம்போட பேஸ் பாத்தீங்கன்னா புளிப்பா காரமா இருக்கும். கொஞ்சம் அப்படியே செட்டிநாடு ஸ்டைல்ல இன்னைக்கு நான் கொஞ்சம் வாழைப்பூ சேர்த்து பண்ணியிருக்கேன். நீங்க வாழைப்பூ சேர்க்காம கூட பண்ணலாம். யூஸ்வலா எங்க வீட்டுல இந்த குழம்பு பாத்தீங்கன்னா வெங்காயம் பூண்டு எதுவுமே இருக்காதுங்க. நார்மலா உருண்டை பண்ணி குழம்பு பண்ணுவோம். முதல்ல நம்ம உருண்டைகளை ரெடி பண்ணிக்க போறோம். அதுக்கு நீங்க பருப்பு ஊற வச்சுக்கணும். 3/4 கப் அளவுக்கு கடலைப்பருப்பு, 1/4 கப் அளவுக்கு பருப்பு எடுத்திருக்கேன். யூஸ்வலா கடலைப்பருப்பு நம்மளுக்கு அவ்வளோ செலவாகாது. ஸோ இந்த மாதிரி நம்மளோட டயட்ல நம்ம சேர்த்துக்கலாம். 2-3 தடவை வாஷ் பண்ணிட்டு ஒரு 2 hours ஆச்சு மினிமம் ஊறணும். நீங்க கார்த்தால பண்றீங்கன்னா ஓவர் நைட் ஊற வச்சிடுங்க. ஆனா ஃப்ரிட்ஜில் வைக்கணும். இல்லை ஒரு 10 மணி மாதிரி பண்றீங்கன்னா நீங்க மார்னிங் எழுந்து கூட ஊற வச்சுக்கலாம். ஊற வச்ச பருப்புலேருந்து தண்ணியெல்லாம் வடிச்சு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ மிக்சி ஜாரில் ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 2 காஞ்ச மிளகாய் சேர்த்து குறைன்னு அரைச்சிக்கலாம். ஓரளவுக்கு அரைச்சதுக்கு அப்புறமா இதில் 2 பல்லு பூண்டு, ஒரு 4-5 பல்லு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் மறுபடியும் அரைச்சிட்டு வந்ததுக்கு அப்புறமா நம்ம தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு பருப்பு மட்டும் சேர்த்துக்கணும். உங்களால் எவ்வளோ தண்ணியை வடிக்க முடியுமோ அவ்வளோ தண்ணியை வடிச்சிருங்க. தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து பல்ஸ் பண்ணி குறைன்னு அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. வாய்வு தன்மை இல்லாமல் இருக்கிறதுக்காக நான் இதில் கொஞ்சமாக பெருங்காயம் சேர்த்துக்கிறேன். எவ்வளோ தண்ணியில் மறைக்கிறீங்களோ உருண்டை அவ்வளோ ஸ்டிஃபாக வரும். இப்போ உருண்டைக்கு மாவு ரெடி. இந்த உருண்டையில் சேர்க்கறதுக்காக நம்ம வாழைப்பூ க்ளீன் பண்ணிக்க போகிறோம். வாழைப்பூவில் நடுவில் இருக்க நிரம்ப எடுத்துட்டு கீழே இருக்கிற அந்த பிளாஸ்டிக் ஷீட் மாதிரி இருக்கிற லேயருமே நம்ம எடுத்துடலாம். பொடி பொடியாக சாப் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. கடாயில் 1 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு நம்ம பொடி பொடியாக நறுக்கி வச்ச வாழைப்பூலாம் சேர்த்துட்டு வதக்கிக்கலாம். ஜஸ்ட் 2 to 3 minutes நீங்கள் சாட்டை பண்ணாலே போதும், வாழைப்பூ வெந்துடும். வாழைப்பூ கசக்காமல் இருக்கணும்னா நீங்கள் உரிச்ச உடனே மோர் இல்லைன்னா மஞ்சப்பொடி தண்ணியில் வாஷ் பண்ணிக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு ஃப்ரெஷ்ஷான பிஞ்சான வாழைப்பூவை எடுத்துக்கோங்க, சீக்கிரம் வதங்கிடும். இப்போ வதங்கின இந்த வாழைப்பூவை நம்ம அரைச்சி வச்சிருக்கிற அந்த பருப்பு மிக்சரில் சேர்த்துக்கலாம். நம்ம இதில் வெங்காயம் சேர்க்க போகிறோம். ஸோ கொஞ்சம் நீர்த்து வரும். அதை அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்காக 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கிறேன். ஒரு கைப்பிடி அளவுக்கு பொடிப்பொடியாக நறுக்கின வெங்காயம் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த மாவை எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து பிசைஞ்சுக்க போகிறோம். இவ்வளோதாங்க உருண்டையோட இன்க்ரீடியன்ஸ். நீங்கள் அப்படியே உருட்டி வச்சுக்கிட்டிங்கன்னா குழம்பு கொதிச்சோடனே குழம்புல நீங்கள் சேர்த்துட்டே வரலாம். உருட்டி அப்படியே ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுடுங்க. இப்போ அடுத்ததான் நம்ம குழம்புக்கான பேஸ் ரெடி பண்ணிடலாம். அதே கடாய் எதில் வாழைப்பூ வதக்குனீங்களோ அந்த கடாய் யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா அதில் வாழைப்பூட ஃப்ளேவர் இருக்கும். கடாயில் 1-2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். நல்லெண்ணெய் கடலெண்ணெயில் பண்ணிங்கன்னா வாசனையாக இருக்கும். ஒரு சிட்டிகை அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கோங்க. இந்த எண்ணெயிலேயே 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு, 2 காஞ்ச மிளகாய் உடச்சி சேர்த்துக்கலாம். வாசனைக்கு கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கடுகுலாம் நல்லா வெடிச்சதுக்கு அப்புறமா இதில் கொஞ்சமாக சின்ன வெங்காயம் சேர்த்து வதக்கிக்கோங்க. கூடவே கொஞ்சமாக பூண்டு சேர்த்துக்கலாம். பூண்டு வெங்காயம் சேர்க்கறது ஆப்ஷனல் தான். சின்ன வெங்காயம் பூண்டு லைட்டாக வதங்கினதுக்கு அப்புறமா ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை பொடிப்பொடியாக நறுக்கிட்டு இதிலே சேர்த்துக்கலாம். நம்ம சேர்த்துருக்க சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம், பூண்டு எல்லாம் நல்லா வதங்கட்டும். வதங்கினதுக்கு அப்புறமா இதில் கொஞ்சமாக மஞ்சள் பொடி சேர்த்துக்க போகிறேன். இப்போ இதில் உருண்டைகள் பார்த்தீங்கன்னா நீங்கள் டைரெக்டாக அப்படியே கொதிக்கும் போது போடலாம். இல்லைன்னா இட்லி குக்கரில் வச்சு ஒரு 2-3 நிமிஷம் ஸ்டீம் பண்ணி கூட சேர்க்கலாம். இந்த வெங்காயத்துக்கு மட்டும் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். இதிலே வெங்காயம் வதங்கினதுக்கு அப்புறமா 2 தக்காளியை ஸ்லைஸ் பண்ணி சேர்த்துக்கலாம். இந்த தக்காளி நல்லா வெந்து குழஞ்சு வர வரைக்கும் வதக்கிக்கணும். தக்காளி குழஞ்சாதாங்க கொஞ்சம் கிரேவியோட கன்சிஸ்டன்சி திக்கா இருக்கும். இதெல்லாம் பண்ணும்போதே ஒரு லெமன் அளவுக்கு புளியை நீங்க தண்ணியில ஊற வச்சிடுங்க. 2-3 தடவை கசக்கி புளி தண்ணியுமே இதுல சேர்த்துக்கலாம். புளி தண்ணி எப்பவுமே தக்காளி நல்லா வெந்து குழஞ்சதுக்கு அப்புறம் தான் சேர்க்கணும். நல்லாவே 2-3 தடவை நீங்க தண்ணி சேர்த்துட்டு கசக்கிட்டு பல்ப் எடுத்துட்டு இதுல சேர்த்துக்கலாம். இந்த குழம்பு கொஞ்சம் புளிப்பாதான் இருக்கணும். ஏன்னா உருண்டை பார்த்தீங்கன்னா பிளாண்டா இருக்கும். நீங்க எவ்வளவு புளிப்பு போட்டாலுமே உருண்டை அந்த புளியெல்லாம் இழுத்துக்கும். நம்ம உடச்சி போட்டு சாப்பிடும்போது உங்களுக்கு பேலன்ஸ் ஆயிடும். இப்போ கொஞ்சம் தாராளமாவே நீங்க தண்ணி சேர்த்துட்டு கொதிக்க விடணும். உருண்டையை டைரக்டா போடும்போது நம்மளுக்கு கொஞ்சம் சாஃப்டா இருக்கும். இது இட்லி குக்கர்ல ஸ்டீம் பண்ணி போடும்போது உங்களுக்கு சேஃபானவே, ஆனா கொஞ்சம் ஹார்ட் ஆயிடும் உருண்டை. பட் ஆக்சுவலா சொல்லணும்னா உருண்டை உடையாம வரணுங்கிறது கொஞ்சம் பயமா தான் இருந்தது. நல்லா தாராளமா 3/4 கடாய் அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துக்கிறேன். காரத்துக்கு பார்த்தீங்கன்னா 1/2 டீஸ்பூன் மிளகாய் பொடி, 2 டீஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பொடி சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த மிளகாய் பொடி சாம்பார் பொடியோட இந்த தண்ணி நல்லா கொதிச்சு வரட்டும். தலை கொதிக்கும் போது தான் நம்ம உருண்டை போடணும். நல்லா 2 தடவை தலை கொதிச்சதுனாலே உங்களுக்கு புளியோட பச்சை வாசனை போயிடும்.
இப்போ இந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம ஏற்கனவே உருண்டைகள் உப்பு சேர்த்திருக்கோம், வெங்காயம் வதக்கும் போது கொஞ்சம் உப்பு சேர்த்திருக்கோம். புளி கொஞ்சம் தாராளமாக சேர்க்கறதுனால உங்களுக்கு உப்பு ஜாஸ்தியாக தான் தேவைப்படும். இப்போ நம்ம பண்ணி வச்சிருக்க உருண்டை எல்லாத்தையும் ஸ்லோவா அப்படியே அரேஞ்ச் பண்ணி உள்ள இறக்கிட்டே வரலாம். டமால் டமால்னு போடாதீங்க, உருண்டை உடஞ்சிடும். அப்படியே ஜென்டிலா உள்ள இறக்கி விடுங்க. அதே மாதிரி ஒன்று மேல ஒன்று போடாதீங்க. ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, உருண்டைகளை உள்ள டிராப் பண்ணிட்டு கரண்டி வச்சு கலரவே கூடாதுங்க. அப்படியே மீடியம் ஃப்ளேம்ல வச்சுட்டு விட்டுருங்க. ஹை ஃப்ளேம்ல வச்சிங்கன்னா உருண்டை அடியில் பிடிச்சிட்டு உங்களுக்கு கருகிடும். அதனால மீடியம் ஃப்ளேம்ல அப்படியே மூடி போட்டு விட்டீங்கன்னா கொதிச்சு உங்களுக்கு உருண்டை வெந்துடும். உருண்டை வெந்துருத்துனா அழகா உங்களுக்கு மேல மிதந்து வரும். ஒரு உருண்டை எடுத்து உடச்சு பாருங்க வெந்துருத்தா இல்லையான்னு. மாவா இருந்ததுன்னா வேகலன்னு அர்த்தம், நல்லா சாஃப்டா எடுத்துனா வெந்துருத்துன்னு அர்த்தம். கிரேவியுமே பார்த்தீங்கன்னா திக்காயிடும், தண்ணி எல்லாத்தையுமே உருண்டை இழுத்துடும். குக் ஆயிடுத்துன்னு உங்களுக்கு தெரியும் போது ஜஸ்ட் ஒரு ஸ்பூன் வச்சு மிக்ஸ் பண்ணி விடுங்க. அழகா பாருங்க நம்ம கீழே போட்டதெல்லாம் மேலே வந்துடுது. இப்போ கடைசியா 1 டீஸ்பூன் அளவுக்கு பச்சை நல்லெண்ணெய், 1 டீஸ்பூன் அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கலாம். வெல்லம் பார்த்தீங்கன்னா உப்பு புளிப்பு காரம் எல்லாத்தையுமே பேலன்ஸ் பண்ணிடும். கொஞ்சமா கருவேப்பிலை சேர்த்துட்டு நீங்க அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். ஆற இந்த கிரேவி பார்த்தீங்கன்னா திக்காயிட்டே போகும். சூப்பரான நம்மளோட வாழைப்பூ பருப்புண்ட குழம்பு ரெடி. ட்ரை பண்ணி பாருங்க, எப்படி வந்ததுங்கிறத எனக்கு மறக்காம கமெண்ட்ஸை சொல்லுங்க. நம்ம சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைமா வரீங்கன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னும் நல்ல ரெசிபியோட சீக்கிரமே சந்திக்கிறேன். Until then, take care, bye bye, have a great day, thanks for watching.